சரி பிரதர், இந்த ரெட் ஏலியன்ஸ் கிட்ட இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்கு வந்து மக்கள் வந்து என்னென்னலாம் பண்ணணும்? இது என்ன சொல்லணும்னா பிரதர், எமோஷன்ஸ் இருக்குல்ல பிரதர், எமோஷன்ஸ், மக்கள் எமோஷன்ஸை வந்து நல்லா பார்க்கணும் பிரதர். ரெண்டு டைப் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கு. அதுல நல்ல எமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அன்பு, மற்ற விஷயங்கள், அந்த ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ற எமோஷன்ஸ் இருக்கு. அது வந்து அதிகமா பரப்பணும். அது அது இருக்கும்போது அவங்களால வந்து நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அத வந்து நம்ம சுத்தி சொசைட்டியை உருவாக்கி வச்சிருக்க அந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல நம்ம அடிமையாகிட்டு இருக்கோம்னு வைங்களேன், அது மூலியமா நம்மள ஈஸியா வந்து அவங்க ரீச் பண்ண முடியும், நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ நல்ல எமோஷன்ஸ வந்து நம்ம அதிகமா வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும் சார். நல்ல எமோஷன்ஸ். நேத்து கூட ஒருத்தர், நேத்து ஒரு வீடியோ, உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் பணம் இருந்ததுன்னா அந்த வீடியோ அப்படியே தமிழ்ல எடுக்கணும்னு ஆசை. நேத்து பார்த்த உடனே எனக்கு ஆசை. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு லெக்சரர் இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு, ஒரு கிளாஸ் ஒரு 10 பேர் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க கிளாஸ் ரூம்ல. அதுல ஒரு பொண்ணை மட்டும் பார்த்து, இனிமே என் கிளாஸுக்கு நீ வரக்கூடாது, ஏதாவது என் கிளாஸ்ல உன்னை பார்த்தேன் அப்படின்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இப்போதைக்கு நீ என் கிளாஸை விட்டு வெளில போனோம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொன்ன உடனே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து என்ன கேட்கும், இல்ல நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், அதுக்கு மேல சொல்ல மாட்டேன், என் கிளாஸை விட்டு வெளில போ அப்படின்னு. அந்த பொண்ணு வாய் மூடி வெளில போயிடும். இதே மாதிரிதான் பிரதர், எனக்கும் நான் காலேஜ் படிக்கும் போது இப்படிதான் எல்லாருமே எல்லா ஸ்டாஃபுமே நீ வெளியே போலாம் அப்படின்பாங்க. உள்ளார வந்தோடனே என்னை வெளியே அனுப்பிச்சு விடுவாங்க. இத்தனைக்கும் காரணம், நான் கிளாஸ்ல அதீத புத்திசாலியா இருந்ததுதான் ஒரே காரணம். ஏன்னா நான் கேட்கிற கேள்விக்கு டீச்சர்ஸால ஆன்சரே பண்ண முடியாது பிரதர். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவனை வச்சிருந்தா நமக்கு தான் அசிங்கப்பட்டு உள்ள வந்தோடனே என்னை வெளியே அனுப்பிச்சு விடுவாங்க. இப்படி எல்லாம் நான் ஆழ்ந்திருக்கிறேன் காலேஜ் படிக்கும் போது. அப்புறம் சொல்லுங்க, அப்புறம் என்னாச்சு? இத வெளியே அனுப்பிச்சுவாங்க. அப்படி வெளில அனுப்பும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற மத்த பசங்க இருக்காங்க, அதாவது வெளில அனுப்பிச்சதுக்கு அப்புறம் அந்த லெக்சரர் சொல்லுவாரு, அதாவது நீங்க ஜஸ்டிஸ் எங்க போய் தேடுவீங்க, கோர்ட்ல போய் தேடுவீங்களா அப்படின்னு கேட்பாரு. நியாயத்தை எங்க போய் தேடுவீங்க, கோர்ட்ல போய் தேடுவீங்களா? உங்க கண்ணு முன்னாடி உங்க கிளாஸ்மேட் ஒருத்தைய நான் வந்து வெளில போன்னு சொல்றேன், அதுக்கு ஒருத்தர் கூட நின்று கேள்வி கேட்கல. நீங்க எப்ப கேள்வி கேட்கறீங்களோ அப்பதான் வந்து உண்மையான ஜஸ்டிஸ பத்தி நீங்க தெரிஞ்சுக்க முடியும், அது வரையும் வந்து உங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி அது ஒரு கொஞ்சம் ஒரு லைனான கான்வர்சேஷன். ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனைக்கு நீங்க தான் வந்து முதல்ல குரல் கொடுக்கணும், நீங்க தான் முதல்ல பேசணும் அப்படின்னு அந்த லெக்சரர் சொல்ல வர்றாரு. மத்த பசங்க எல்லாமே வந்து லெக்சரர் சொல்றாங்க அப்படின்றதுக்காக சைலண்டா வாய் மூடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவர் அதை சொல்லுவாரு, நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கணும், நீ ஏன் என்ன கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லுவாரு. உண்மையிலேயே பிரதர், இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் கேள்வி கேட்க மட்டும் ஆரம்பிச்சோம்னாலே அவ்வளவு பதில் கிடைக்கும், அவ்வளவு பதில். அதாவது எதிராளி இருக்கான்ல, அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கேள்வி கேட்கறதுனால பதில் வருதோ இல்லையா பிரதர், நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சாதான் அவனுங்க வந்து யோசிப்பானுங்க, அடுத்த ஸ்டெப் எடுக்க மாட்டானுங்க. கண்டிப்பா உஷாராவானுங்க, அவனுக்கு ஆஃப் ஆவானுங்க. ஒருத்தனுமே வந்து கேள்வி கேட்க மாட்டேங்க. எவனும் கேள்வி கேட்காததுனாலதான் எல்லாத்துக்கும் வந்து துளிர் விட்டு போயிடுச்சு. கண்டிப்பா பிரதர். இன்னொன்னு பிரதர், கடன்ற ஒரு விஷயம் வந்து கேள்வி கேட்காம ஆக்குறதுக்கான ஒரு பெரிய டூல் பிரதர். கடன்ற ஒரு விஷயமும் நம்ம அந்த இஎம்ஐக்குள்ள கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிற வரையும் ஒருத்தன் கேள்வி கேட்க மாட்டோன்றதுக்கான இது பிரதர், ஒரு சைக்கிள் மாதிரி. என்ன பாத்தீங்கன்னா, நான் நிறைய தடவை பாத்திருக்கேன், ஏன் ஆக்சிடென்ட் ஆன உடனே வந்து எல்லாருமே வந்து வேடிக்கை மட்டும் பாத்துட்டு போறாங்க, அவங்களுக்கும் வந்து தூக்கி விடணும், அவங்களையும் காப்பாற்றணும் அப்படின்ட்டு என்ன இருக்குமே, ஏன் அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா, இந்த இதுக்குள்ள இருக்கும் போது அதுக்கான பிரச்சனைகள் இருக்கு பாத்தீங்கன்னா, அது பெருசா வச்சிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ்குள்ள போனீங்க அப்படின்னா அதோட பிரச்சனை அளவு வந்து ரொம்ப பெருசு. இன்னைக்கு பூதாகரமா வந்து அப்படிதான் வச்சிருக்காங்க. இப்ப கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, ஹாஸ்பிட்டல் அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணுமா, ஆனா அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா காப்பாற்ற முடியாத கேசஸ் எல்லாம் கொண்டு வந்து அவங்கள பாத்துக்கணும்னு இவரோட ஆசைங்களாம். ஆனா என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட இங்க கவர்மெண்டோட நார்ம்ஸ் கூட ஏகப்பட்ட சர்டிபிகேட்ஸ் அதெல்லாம் வாங்கிதான் பண்ணி ஆகணுமா. அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா இவர் பெரிய பொறுப்பாளி ஆயிடுவாரு அப்படின்றதுக்காக ஆரம்பிக்கிறதுக்கு நான் யோசிக்க தயங்குறேங்க அப்படிங்கிறாராம்.
இந்த உளவியல் தாக்குதல் இருக்கு பாத்தீங்களா, இதுக்குள்ளார நம்ம ஃபர்ஸ்ட் வச்சிருக்காங்க. ஆமா. அது போக இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பினான்ஸ், பணம் வந்து அவ்வளவு பெரிய இடத்துல பிளே பண்ணுது பிரதர். ஆமா ஆமா ஆமா. ஒண்ணு பணத்தை நம்ம சம்பாதிக்கணும், சம்பாதிச்சாலும் பரவாயில்ல. இன்னொரு பக்கம் நம்ம கடனாளியா இருக்கிறதுனால இந்த நல்ல விஷயத்த பத்தி யோசிக்கிறமே தவிர்த்து செயல்படுத்த மாட்டேங்கிறோம். ஆமா. கடனுக்குள்ள இருக்கிற வரையும் எந்த மனுஷனும் வந்து அதை விட்டு வெளில அதாவது நல்லது பண்ண வர முடியல. அவன் நல்லதே நினைச்சா கூட வர முடியல. ஈவன் நான் அது கொண்டு அதுல இருக்கேன் பிரதர். ஆமா பிரதர். இப்ப வந்து ₹1 நம்ம கடன் வாங்கியிருந்தாலும் கூட வாழ்நாள் பூரா நமக்கு வந்து ஒரு குற்ற உணர்ச்சி வருது. நம்ம வந்து யாரோ நம்மள வந்து முடக்கி போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. யாருக்கு வந்து ஒரு ரூபாய் கூட கடனே இல்லையே அவன் வந்து ஃப்ரீடமா ஃபீல் பண்றான். அப்பதான் அவனால வந்து அடுத்த ஸ்டெப் வந்து அடுத்த விஷயத்தை பத்தி அவனால யோசிக்கவே முடியுது. கடன் வாங்கினாலும் கடன் இருக்கிறதுனால வந்து குற்ற உணர்ச்சியோட குறுகி இருந்துடுறாங்க. உண்மைதான் பிரதர், உண்மைதான் பிரதர். அதுக்குள்ளாரியேதான் நம்ம வாழ்க்கை, கடைசி வரையும் அதுக்குள்ளாரியே வாழ்க்கை போகுது. இதனாலதான் அன்பு நோக்கி நம்ம போக மாட்டேங்கிறோம். அந்த ஆக்சிடென்ட் ஆன விஷயமாகட்டும் எல்லாமே ஆகட்டும், நமக்கு ஒரு நேரம் இருக்கு. கடன் இருந்தது அப்படின்னு, கடன் இல்லைன்னு வைங்களேன், இன்னைக்கு லீவ் போட்டாலும் பரவாயில்ல, நமக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, இவரை போய் காப்பாத்துவோன்ற எண்ணம் வரும். ஓகேங்களா? நான் இப்ப வந்து அதான் அடுத்த ஒரு வருஷத்துக்கான பண தேவையை நான் சேர்த்து வச்சுக்கிட்டு வாழணும்னு யோசிக்கிறேன் பிரதர். என்ன நடந்தாலும் சரி, நான் அடுத்த ஒரு வருஷம் நான் நிம்மதியா வீட்டுல இருந்தா கூட அந்த பண தேவையில நான் வாழ்ந்துட முடியும் அப்படின்னா, அப்ப என் லைஃப வந்து குறுக்கிக்கணும். இதுக்குள்ளார வாழ முடியும் அப்படின்ற கான்பிடென்ட் நான் உருவாக்கிக்கணும். இதுக்குள்ளார வாழ முடியுன்ற முடிவு வந்துருச்சுன்னா பிரதர், எல்லா மக்களும் ஈஸியா அந்த அந்த ஃப்ரீடம் அந்த இதுல இருந்து சிறையில இருந்து வெளில வந்துருவாங்க பிரதர். இத தெரியாம மக்கள் அதுக்குள்ளார சிக்கியிருக்கோம். இத தெரியாம சிக்கியிருக்கோம். சின்ன சின்ன விஷயம்னா ரொம்ப ஆழமா பார்த்தோம் அப்படின்னா இதுதான் பிரதர் அந்த லாக்கே. எனக்கு தெரிஞ்சு 95% கடன்ல தான் பிரதர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆமா பிரதர். ஆமா ஆமா ஆமா. இவனுங்க தான் என்ன பண்றானுங்க, மக்கள் கடன்ல இருக்கணும் அப்படின்னு இவனுங்க தான் அந்த பிரைஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்றது, விலைவாசியை உயர்த்துறது, தங்கம் விலையை நிர்ணயிக்கிறது. ஏன்னா அப்பதான் இந்த மக்களை வந்து கடன்லயே வச்சிருக்க முடியும். அப்பதான் மக்களுக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருக்கும். அதாவது ஒரு அடிமை மாதிரி வந்து ஃபீல் பண்ண வைக்கணும். இந்த கடன் வந்து மக்களை அந்த மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவும் நம்ம வந்து அடிமை போல இருக்கு அப்படின்னு நினைச்சு ஃப்ரீடமா அவங்க இருக்க மாட்டாங்க. அடுத்த விஷயத்துக்கு அவங்க செயல்படவே முடியாது. ஒரு மன ரீதியான ஒரு தாக்கத்துக்கு உள்ளாக்குறாங்க. கண்டிப்பா உண்மைதான் உண்மைதான். இந்த புரிதல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னாலே பிரதர் கொஞ்சம் கொஞ்சமா அதாவது இது வந்து இந்த ஆரம்ப கட்டத்தோட நாலேஜ் வந்து இந்த கடன்ல இருந்து ஆரம்பிக்கிறது பிரதர். மக்களோட ஒரே நிமிஷம் பிரதர், ஒரே நிமிஷம் பிரதர். கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க. எது பேசிட்டு இருந்தோம்? இந்த கடன் ஆரம்பம் மக்கள் ஒரு அந்த 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 சிஸ்டம்குள்ள இருந்து ஃபர்ஸ்ட் வெளில வரணும்னா பிரதர், இதுதான் முக்கியம். இந்த கடன் இல்லா வாழ்க்கையில வந்து வாழ கத்துக்குங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறோம் பிரதர். அப்ப வந்து ஓகே. அப்ப வந்து இந்த ரெப்டைலியன் ஸ்பிரிட்ல இருந்து மக்களை காப்பாற்றணும் அப்படின்னா மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஏழ்மையில இருக்கக்கூடாது, வறுமையில இருக்கக்கூடாது, கடன்லயே இருக்கக்கூடாது. அப்பதான் வந்து மக்களால ஃப்ரீடமா செயல்படவே முடியும். இதுதான் வந்து ஒரு மனுஷனோட, ஒரு சாமானிய மனிதனோட உண்மையான ஃப்ரீடம். அதானே? ஆமாம் பிரதர், ஆமாம் பிரதர். ஓகே. இப்ப இதுல இருந்து மட்டும் மக்களை நம்ம ஃபர்ஸ்ட் காப்பாற்றணும் அப்படிதானே? இந்த புரிதலுக்கு கொடுத்தாலே போதும் பிரதர். ஈஸியா அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி தேவையில்லாத வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு கொண்டு வரோம் அப்படின்றதையும் அடுத்தடுத்ததான் புரிய வைக்கணும். அவன் வச்சிருக்கான்றதுக்காக நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, கடனை வந்து போட்டி போட்டுக்கிட்டே வந்து கடனுக்காக உள்ள போயிடுறோம். அவன் வச்சிருக்கான் அப்படின்றதுக்காக நான் எனக்கு கடன் கொடுக்குறான் வாங்கிடுறேன். ஆனா அது தேவையா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயமா இருக்கு. நிறைய தேவையில்லாத விஷயம் இன்னைக்கு வீட்டுல வாங்கி குடிக்கிற விஷயம். சொந்தக்காரங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களோட நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு, நம்ம பசங்களுக்கு நம்ம கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நிறைய கடன் வாங்குறாங்க. மத்தவங்களோட பார்த்து நிறைய இது வந்து இந்த லைஃப வந்து மக்கள் வந்து ரிச்சா வாழணும், எல்லா பொருட்கள் மேலேயுமே, எல்லா ஸ்தூல பொருள் மேலேயுமே மக்கள் வந்து ஆசைப்படணும், எல்லா பொருளையுமே வாங்கி குவிக்கணும் அப்படின்னு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு ஆசையை தூண்டுறான் அவன். புரியுதுங்களா? உண்மை. ஆசையை தூண்ட அந்த டிராப்குள்ளார நம்ம போய் விழறோம். ஆமா. இதுதான் வந்து நமக்கு கௌரவம், அவன் முன்னாடி வாழ்ந்து கட்டதான் நமக்கு கௌரவம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏகப்பட்ட விஷயம் பிரதர். இன்னொன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம இந்த யாரா தப்பு பண்ணணும் வைங்களேன், அவன் அந்த தப்ப தட்டி கேட்காம கடவுள் பார்த்து பாரு அப்படி விட்டுட்டு போயிடுறோம்.
இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நேரம் இல்லாத விஷயமும், ஓகேங்களா, அவனை எதிர்க்க முடியாது அப்படின்ற எண்ணமும் தான். ஆனா கண்டிப்பா எவ்வளவு பெரிய, நீங்க நம்ப மாட்டீங்க பிரதர், நான் ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள் நான் கண் கூட பாத்திருக்கேன். ரொம்ப பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து நான் சண்டை போட்டிருக்கேன். சண்டைன்னா ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஆனா அப்படிப்பட்ட நானும் ஒரு பிரச்சனை மாட்டும் போது ஒரு ஆட்டோ டிரைவர் ஃபேமிலி பிரதர், அவங்க கிட்ட என்னால ஹேண்டில் பண்ண முடியல. புரியுதுங்களா? நான் சொல்றது வந்து அந்த ஆட்டோ டிரைவர் ஃபேமிலியை மேனேஜ் பண்றதுக்கு நான் மினிஸ்டர்ஸ் போய் பாக்குறேன். நம்ம தமிழ்நாட்டுல இருக்க மினிஸ்டரை போய் பார்த்துட்டு வந்தேன். ஓகே. ஆனா கடைசியா என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அவங்க காம்ப்ரமைஸ் ஆனதுக்கு அப்புறம் என் பிரச்சனையில இருந்து நான் வெளில வந்தேன். அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, என் ஈகோ, நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு சண்டைக்கு எவ்வளவு இழுத்துட்டு போகுது. நான் சொல்றது என்ன 2019. ஆனா கண்டிப்பா நம்ம ஒரு சிலரை கை வைக்க முடியாது அப்படின்றத வந்து அன்னைக்கு உணர்ந்தோம் பிரதர். ஒரு சிலரை நம்ம கை வைக்க முடியாது, நான் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. அப்பத்துல இருந்து ஒரு புரிதல், நம்ம ஃபர்ஸ்ட் யார்கிட்டயும் சண்டைக்குன்னே போக கூடாது, யார் எப்படி இருப்பாங்கன்னே தெரியாது. ஓகேங்களா? ஆனா இந்த தட்டி கேட்கிற விஷயம் வந்து யார் வேணாலும் பண்ண முடியும்ன்றது ஆன்சர் பிரதர். அதாவது இவன் தான் பண்ண முடியும், வசதி உள்ளவன் தான் பண்ண முடியும், வசதி இல்லாதவன் கஷ்டப்படும், அதெல்லாம் ஏமாத்து பிரதர். உண்மையிலேயே ஏமாத்து. சும்மா பிரதர், உண்மையிலேயே காலம் அப்படி கத்து கொடுத்துச்சு. தட்டி கேட்கறது யார் வேணும்னாலும் கேட்கலாம் பிரதர். இவர் மேல நம்ம கை வைக்க முடியாது அப்படின்னா பொருளாதார ரீதியா நம்ம கீழே இருக்கிறதுனால அப்படி ஒரு தாட் வருதா? இல்ல நம்மளும் அவங்களோட பொருளாதார ரீதியா நம்ம மேல இருந்தா நம்மளாலையும் யாரு வேணாலும் முக்காவாசி மனநிலை எப்படி இருக்கா பிரதர்? நம்ம அவங்க பொருளாதார நிலைமையில மேல இருக்காங்க, நம்ம கீழே இருக்கோம். அதனாலேயே வந்து இவங்க நம்ம தட்டி கேட்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு. பொருளாதார ரீதியா. ஓகே. பொருளாதார ரீதியா, பவர்ல இருக்கிற ரீதியா, அதுக்குள்ள இருக்கிறதுனாலயே நம்மள இவங்களால தட்டி கேட்க முடியாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, யார வேணாலும் ஆட்டி படைக்க முடியும், யாரு வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கான சூழல் வந்து அமையுது. நீங்க வந்து நம்ம எவ்வளவு பெரிய ஆள வேணாலும் இருக்கலாம். ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா எவ்வளவு பெரிய ஆளாலும் ஒரு சின்ன ஆள்கிட்ட போய் மாட்ட முடியுது. அது கர்மா சொல்லலாம், அது ஏதோ ஒரு விஷயம் வந்து அன்னைக்கு அனுபவிச்சுதான் வாங்கணும். அப்போ திருப்பி கேட்கணும், திருப்பி கேட்கறது தான் நம்மளோட ரைட்ஸ்ன்றது இந்த இது மூலியமாவே ஆரம்பிக்கலாம் பிரதர். இந்த விஷயம் பொருந்தும் பிரதர். சொல்லுங்க. அவங்க என்னதான் இந்த உலகத்தை முழுசா ரூல் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஒரு சாதாரண மனிதர்கள் கிட்ட கூட அவங்க வந்து மாட்டிக்குவாங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்களுக்கு சேஃப் ஷிஃப்டிங் வந்து அவ்வளோக்கா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒரு சாமானியன் கிட்ட கூட இன்னைக்கு அவங்க மாட்டிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்துடுறாங்கல்ல. பொதுவாக இந்த மனிதர்களுக்கு 2 கண், 2 காது, 2 கை, 2 கால், இந்த மாதிரி 2 கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த மாதிரி 2 கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்றை வச்சு சமாளித்து வாழ்ந்து வர்றதுக்கு தான் 2 கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மனிதன் என்ன பண்ணுறான், 2 கை 2 கால் இருந்துமே இந்த உலகத்தில் நடக்கிற அநியாயங்கள் அக்கிரமங்களையும் தட்டி கேட்க மாட்டேங்கிறான், கண்டும் காணாததுமா போகிறான். கடவுள் வந்து பார்த்துப்பாரு, கடவுள் வந்து செய்வாருன்னு. ஆனால் அவனா கடவுளை தேடிக்கிட்டே உட்காந்துருக்கானுங்க. அப்படியே கடவுள் வந்தாலும் கடவுள் இவங்களை பார்த்து கேட்குற அந்த முதல் கேள்வி என்னென்னா, உனக்கு எதுக்கு 2 கை 2 காலம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தான் முதல்ல கேட்பாரு. இவங்களுக்கு அந்த இடத்துல ஆன்சர் பண்ண தெரியாது. முதல்ல 2 கை 2 காலை கொடுக்கப்பட்டிருக்கேன், அதை முதல்ல பயன்படுத்தணும். முதல்ல சரியா, அதை பயன்படுத்தி நம்ம வாழணும். அதை பயன்படுத்தி மக்களோட கஷ்டத்தை மக்களான நம்ம தான் போக்கணும். அதை தான் நம்ம முதல்ல செய்யணும். எடுத்த உடனே நம்ம வந்து கடவுளை தேடிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. கடவுளை தேடுறதுங்கிறது கடைசி பட்சம்தான். நம்ம வந்து நம்மளுடைய உறுப்புகளை நம்ம வந்து முழுசாக பயன்படுத்தணும். அதுலேயும் நமக்கு வேலை செய்யலை, நம்மளால் முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம கடைசியாக தான் கடவுளை தேடணும் ஒழிய எடுத்த உடனே நம்ம உடல் உறுப்புகளை நம்ம வந்து பயன்படுத்தாமல் கடவுளை தேடுறது முட்டாள்தனம். முதல்ல மக்களோட பிரச்சனைகளை நாம் தான் தீர்க்கணும், நாம் தான் சரி பண்ணணும்.